Praise Lord, morning with Jesus. இன்னைக்கு எஸ்தர் 7வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம் பார்க்கலாம். ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அது கிடைக்கும் என்றார். அப்பொழுது ராஜாத்தாகிய எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உன் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் என் வேண்டுதலுக்கு. ஆமென். நம்ம போன வாரத்தில் எஸ்தரில் 5வது அதிகாரத்தை குறித்து பார்த்தோம். அதில் எஸ்தர் ராஜாவை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொடுக்குற விருந்துக்கு ராஜா நீங்கள் வரணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க. 7வது அதிகாரத்தில் பார்த்தோன்னா ராஜா விருந்து கேட்பாங்க. எஸ்தர் ராஜா, தேன் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. உனக்கு என்ன வேணும்? மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு அதை கொடுப்பேன். உன் மன்றாட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது சரியான டைம். இந்த சரியான டைமில் அப்போ எஸ்தர் ராஜாத்தி ராஜாவை அழைக்கிறாங்க, விருந்துக்கு அழைக்கிறாங்க. ஆனால் இப்பொழுது தான் அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்க அவங்க எஸ்தருக்கு ராஜா கண்களுக்கு கிருபை கிடைத்தது. இப்போ என்ன வேணும்? அவங்க எதற்காக இந்த விருந்து ஆயத்தப்படுத்துகிறாங்க? தன்னுடைய ஜனத்துக்காக, தன்னுடைய ஜனத்தை அழிவிலிருந்து காப்பாற்றணும். அந்த ஒரு நோக்கத்துக்காக அந்த விருந்து ஆயத்தப்படுத்துறதுக்கு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசுகிறாங்க, தன் ஜனத்துக்காக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதனால இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறாரு, இது கரெக்டான டைம் நம்ம பேச. ஒருவேளை நம்ம கடந்த நாட்களில் எதுனா ஒரு காரியத்தை குறித்து எதுனா நம்ம யோசனையில் இருந்தால் இது கரெக்டான டைம். தேசத்துக்காகவும் நம்முடைய மக்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் நம்ம தான் மன்றாடணும். கர்த்தரிடத்தில் மன்றாட இது சரியான நேரமாக இருக்கா? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் வேறு எதுனா விஷயங்களை குறித்து நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கணுன்னாலோ, இல்லை அதை குறித்து எதுனா ஏசப்பா சொல்லுவார் எதுனா கேட்கணும், இது சரியான டைமாக இருக்கும். இந்த டைமில் நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். கர்த்தர் தன்னுடைய தேசத்துக்காக நம்ம மன்றாடணும்னு நம்மளை ரொம்ப வாங்கியா இருக்காரு. நம்மளும் நம்ம தேசத்துக்காக மன்றாடணும். தேவனிடத்துல போய் கேட்கணும், அப்பா எங்கள் தேசத்துக்காக நீங்கள் மனம் இறங்குங்க. ஏன்னா மக்கள் பண்ணுற பாவங்கள் நிமித்தம் அவருடைய கோபம் ஏறும். அவர் நிறைய பாவங்கள் பண்ணுறாங்க. அதற்காக நம்ம மன்றாடும் போது, நம்ம ப்ரேயர் பண்ணும்போது கர்த்தர் கோபத்தை குறைப்பான். கர்த்தர் ஏசப்பா கோபம் கம்மியாகும். அவர் தன்னுடைய ஜனங்களுடைய அழிவிலிருந்து காப்பாற்றுவார்.